வேலன் சோசியல் மீடியா. தென்காசி மாவட்டம் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்டது. மானாவாரி நிலங்கள், குளம், கால்வாய் பாசன நிலங்கள், மலைப்பகுதிகளில் பல்வேறு வகையான பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. சுரண்டை, ஆய்க்குடி, கம்பளி, அனந்தபுரம், அகரக்கட்டு, கீழப்பாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தக்காளி விலை படிப்படியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது 1 கிலோ தக்காளி 6 முதல் 7 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது, தக்காளிக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படாது. ஆனால் மற்ற பயிர்களைப் போல் பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கும். விதை, உழவு, பாத்தி கட்டுதல், உரம், பூச்சி மருந்து, ஆள் கூலி என அதிக செலவு ஏற்படும். 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்க்கு மேல் விற்பனையானால் நஷ்டம் ஏற்படாமல் தடுக்கலாம். தற்போது தக்காளி விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விற்பனை மூலம் கிடைக்கும் பணம் ஆள் கூலி, வாடகைக்கே போதுமானதாக இருக்கும். விலை வீழ்ச்சியால் பயிர்களுக்கு பூச்சி மருந்து, உரம் வாங்க முடியவில்லை. எனவே ஏராளமான விவசாயிகள் தக்காளி பயிர்களை பராமரிக்காமல் விட்டுவிட்டனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனடியாக உயர்ந்து 12,000 கனடியாக சரிந்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் கடந்த 17ஆம் தேதி 5 மணி அளவீட்டின் போது வினாடிக்கு 9,500 கனடியாக நீர்வரத்து பதிவானது. அன்று காலை 6 மணியளவில் வினாடிக்கு 12,000 கனடியாக நீர்வரத்து உயர்ந்தது. நேற்று காலை 6 மணி அளவீட்டின் போது நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனடியாக உயர்ந்தது. ஆனால் காலை 10 மணியளவில் நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனடியாக படிப்படியாக குறைந்தது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் காலை வினாடிக்கு 8,555 கனடியாகவும், மாலை வினாடிக்கு 12,174 கனடியாகவும், நேற்று காலை வினாடிக்கு 12,350 கனடியாகவும் உயர்ந்த நீர்வரத்து மாலையில் வினாடிக்கு 12,243 கனடியாக குறைந்தது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 2,000 கனடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. திறக்கப்படும் நீரின் அளவை விட நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. நீர்மட்டம் 82.98 அடியாகவும், நீரிருப்பு 44.99 TMC-ஆகவும் உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் நாளையாக 20ஆம் தேதி நடைபெறுகிறது. நாட்டில் அண்டை மாநிலங்களுக்கு இடையேயான உறவை சுமூகமாக பேணும் விதமாக மத்திய அரசால் மாநில முதல்வர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது. அதன்படி 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள பிஷர்மேன் கோவ் ஓட்டலில் நாளையாக 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமை வகிக்கிறார். இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் மத்திய பிரதேசம் குவாலியர் மாவட்டத்தில் நடவு பணியை முடித்துவிட்டு தங்கள் கிராமத்துக்கு வேனில் சென்று கொண்டிருந்தனர். அதிகாலை 1 மணியளவில் பிந்த் குவாலியர் நெடுஞ்சாலையில் சென்றபோது சாலையின் நடுவே அமர்ந்திருந்த மாடு மீது மோதாமல் இருப்பதற்காக டிரைவர் வேனை திருப்பியுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையின் எதிர்திசைக்கு சென்று குப்பை லாரியுடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் வேனில் பயணம் செய்த விவசாயிகளில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 35 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் 3 பேர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்.